Hi friends, இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்லீவ்லெஸ் blouse வந்து எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறது தான். ஸ்லீவ்லெஸ் அப்படிங்கும்போது ஸ்லீவ் கட் பண்ண தேவையில்லை, ஆனா ஷோல்டர் கொஞ்சம் அதிகமா நம்ம வெச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு வீடியோஸ் போடும்போது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவுமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். அதே மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்போ யூசுவலா நான் வந்துட்டு இப்போ வரைக்கும் நான் மார்க் பண்ணனது நார்மலா ஒரு ப்ளவுஸுக்கு என்ன மெஷர்மென்ட் நம்ம எப்படி எடுப்போமோ அதே மாதிரி தான். கீழ கரெக்ட் பண்ணி உயரம் 13 இன்ச், ஷோல்டர் 5.5 இன்ச் நான் வச்சிருக்கேன். இப்போ இது வந்து ஒரு 32 சைஸ் அதுதான் வரும். ஏன்னா 31 அப்படிங்கும்போது நம்ம இப்போ 1.5 இன்ச் நான் எதுக்கு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலர் வந்து ஸ்லீவ்லெஸ் வந்து ஆர்ம் தெரிகிற மாதிரி போடுவாங்க. அதாவது அந்த பால் ஃபுல்லாகவே கையில் தெரிகிற மாதிரி போடுவாங்க. ஒரு சிலர் சும்மா சின்னதாக ஒரு கவர் பண்ணுற மாதிரி போடுவாங்க. இப்போ நான் வந்து சும்மா லைட்டாக அந்த ஷோல்டர் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு 1.5 இன்ச் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். இந்த ப்ளவுஸில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரே விஷயம் இந்த ஒரு இது தான். மற்றபடி மீதி எல்லாமே நம்ம எப்போவுமே போடுற நார்மல் கட்டிங் தான். 9 இன்ச் செஸ்ட் ரவுண்டு, 1.5 இன்ச் அப்படிங்கிறது நம்ம எக்ஸஸாக வைக்கிற சீம் அலவன்ஸ். 32 சைஸு, 4 இன்ச் வந்து ஈஸ் அலவன்ஸ். 6.25 வருது. டாட்டுக்கு 1 இன்ச்சு 7.25. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு யூஸ்வலாக நம்ம எப்பவும் வைக்கிறது தான். இப்போ இதில் ஆர்ம் ஹோல் ரவுண்ட் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் யூஸ்வலாக வைக்கும்போது அந்த 5.5 இன்ச்சுக்கு வந்து நீங்கள் ஷோல்டர் மார்க் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து ஒரு டாட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்கினுடைய அகலம் நான் 2.25 இன்ச்சு வைக்கிறேன். பேக் நெக் வந்து 9.5 + அரை 10 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு யூஸ்வலாக நீங்கள் பண்ணுற அதே பேக் போர்ஷன் தான். ஆர்ம் ஹோல் சைடு மட்டும்தான் ஷோல்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். இதுதான் நமக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு. இப்போ இதை மெஷர் பண்ணும்போது உங்களுக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டுக்கு இதுக்கும் மேட்ச் ஆகாது, ஏன்னா கொஞ்சம் கம்மியாக தான் வரும். 14 இன்ச்சு தான் வருது. ஆனால் நமக்கு தேவை 15.5 இன்ச்சு, அதாவது 15.5 அல்லது 15 இன்ச்சு நம்மளுக்கு வேணும். இப்போ நீங்கள் மெஷர் பண்ணும்போது ஏற்கனவே இருக்க இதில் பார்க்கும்போது உங்களுக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து கரெக்டாக வரும். அப்போ வந்து இப்போ நீங்கள் இப்போ நம்ம பெரும்பாலும் நான் வந்து உங்களுக்கு காலர் இதெல்லாம் தைக்கும்போது ஷோல்டர் வைடாக வைக்கும்போது உங்களுக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு கொஞ்சம் குறையும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் அவுட்டரில் வரும்போது நமக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து குறையும். இப்போ நீங்கள் மெஷர் பண்ணிங்கன்னா 7.25 வரும் அவுட்டர்லேருந்து பண்ணும்போது. அதுவே உள்ளே கொஞ்சம் வரும்போது உங்களுக்கு நார்மலான அளவு வந்துடும். இதுவே உங்களுக்கு வந்து கரெக்டாக தான் இருக்கும். பேக் வந்து நான் ஸ்கொயர் நெக் வைக்கிறேன். இது உங்களுக்கு பேக் ஓப்பன் வேணும்னாலும் நீங்கள் பேக் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கும்போது யூஸ்வலாக எப்பவும் போல் எல்லாமே தைச்சு ஷோல்டர் எல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ்னுடைய எண்டில் மட்டும் நெக்குக்கு எப்படி பீஸ் கொடுத்து கவர் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஸ்லீவுக்கும் ஒரு பீஸ் கொடுத்து கவர் பண்ணிக்கலாம். பைப்பிங் கொடுக்கலாம், எப்படி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். இதில் நார்மலான ஒரு ப்ளவுஸில் ஷோல்டர் சைடில் மட்டும் நான் வந்துட்டு ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கேன். இதுவே உங்களுக்கு வந்து ஆர்ம் தெரிகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா 5.5 இன்ச் அப்படிங்கிற இடத்துல ஒரு 6 இன்ச்சு மட்டும் நீங்கள் ஷோல்டர் வச்சா போதும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் ஆர்ம் ஹோல் ரவுண்டு 7.25 வர மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் எப்படி கொஞ்சம் கவர் ஆகணுமோ அதே மாதிரி அண்டர் ஆர்மும் வந்து கொஞ்சம் கவர் ஆகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்லீவ்லெஸ் போடும்போது அந்த சைடில் வந்து நமக்கு மசில்ஸ் எல்லாம் தெரியாமல் கரெக்டாக அந்த ஸ்லீவ்னுடைய ரவுண்டு மட்டும் வரும். அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் ஷோல்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். இது வந்து எப்பவும் போல் யூஸ்வலாக நான் வைக்கிற அதே பேட்டர்னில் தான் ஃப்ரண்ட் போடுறேன். ஃப்ரண்ட் நெக் வந்து 7.5 இன்ச்சு, 4.5 இன்ச்சு வந்து நான் முன்பக்கம் ஓப்பன் லென்த் வைக்கிறேன். அதிலிருந்து ஒரு
2.5 அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். 14 இன்ச்சு வந்து டாட்னுடைய உயரத்துக்காக வைக்கிறேன். இது மறுபடியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சைடில் வந்து 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபுல்லாகவுமே அவுட்ரு எல்லாமே நான் வந்து லைன் போட்டேன். நிறைய பேருக்கு வந்து இந்த லைன் இல்லாமல் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். நெக்கை எங்கே மார்க் பண்ணுறது, டாட் எங்கே மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது. அதனால தான் இந்த சுற்றி வர லைனை முதல்ல போட்டு இது பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து அதில் அப்படியே தெரியும். அதுக்கப்புறம் அதனுடைய சென்டர் பாயிண்ட் எங்கே, நெக் எங்கே அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் ஈஸியாக வந்து மார்க் பண்ணிக்கலாம். எப்போவுமே பேக் தட்டை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஷோல்டர், ஆர்ம் ஹோல், அந்த சைடு இதை வந்து நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் அதை மெஷர் பண்ணி கரெக்ட் பண்ணி கட் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி நாச் எங்கே போடணும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்குக்கிட்ட ஒரு கட் போட்டிருக்கேன். அது வந்து நெக்கோட அகலத்துக்காக. இதை கட் பண்ணும்போது பேக் இது வந்து ஓப்பன் ஆயிராமல் கரெக்டாக பார்த்து கட் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் மார்க்கிங் வரணுமோ அது எல்லாமே ரிமைன் பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பேக் தட்டை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் எப்பவும் போல் நீங்கள் பண்ணுறது தான். ஃப்ரண்ட்டு நெக்குக்கும் அதே மாதிரி கிராஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரண்ட்டு வந்து எந்த அளவுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைமண்ட் நெக் வைக்கும்போதும் ரவுண்டு வைடாக வைக்கும்போதும் சரி, அந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லூஸு நெக்கு, ஷோல்டர் லூஸு, கழுத்து லூஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வர்றவங்க மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கூட ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. ஏன்னா அந்த ஸ்கொயர்னுடைய அகலம் அதிகமாக தான் உங்களுக்கு நெக்கு வந்து லூஸ் ஆகிட்டே இருக்கும். ஃப்ரண்ட் நெக்கில் வந்து ஃபஸ்ட்டு ஹூக் டைட்டாக இருந்தால் மட்டும்தான் ஷோல்டர் லூஸ் ஆகாமல் இருக்கும். அதனால் அந்த ஃபஸ்ட்டு ஹூக் வந்து உங்களுக்கு எப்போவுமே டைட்டாக வர்ற மாதிரி, போடும்போது டைட்டாக வர்ற மாதிரி இருக்கணும். அப்படி அந்த மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் வந்து முன்னாடி வந்து அந்த கிராஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து மேல் பக்கமும் கீழே எப்படி ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஐ கட்டுவோமோ, அதாவது நூல் கட்டி ஹூக் மாட்டுவோமோ, அதே மாதிரி மேலே நெக் சைடும் வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1/2 இன்ச்சோ 3/4 இன்ச்சோ தள்ளி ஒரு ஐ கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹூக் வந்து ஆல்ட்ரு பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு போடும்போது ஃபிட்டிங்காக இருக்கும், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோன்னா அந்த நெக்கு வந்து லூஸாகும். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதை மாற்றி போட்டுக்கலாம். ஆம் ஹோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் ஆம் ஹோல் டெப்த்து இப்போ இதில் வந்துட்டு நான் ஒரு 2.5 அல்லது 2.25 இன்ச்சு டிஸ்டன்ஸ் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி அது அளவோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் கப் ஷேப்புக்கு வந்து ஒரு 1.25 1.5 வச்சிங்கன்னா போதும். அதே 2.25 தான் நான் மேலேயும் மெஷர் பண்ணுறேன். அந்த லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கட் போட்டதை நான் ஈவனாக வைக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஃப்ரண்ட்டில் தான் டவுட் வருது. கீழே வந்து அந்த கிராஸுக்கு மேட்ச் பண்ணி நான் லைன் போடுறேன். அதில் வந்து 2.25, அதுக்கப்புறம் ஒரு 1.25 வந்து வைக்கிறேன் நான். டாட்டினுடைய அகலம் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2.5 இன்ச்சு வரும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு நாச் போட்டுக்கலாம்.
ஷோல்டர் பாயிண்ட் போச்சுன்னா 9 இன்ச்சு, ஷோல்டர் பாயிண்ட் மேலே இருந்து வச்சிங்கன்னா 9.5 இன்ச்சு. ஏன்னா மேலே 1/2 இன்ச்சு நமக்கு வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டில் போயிடும். இப்போ இதுக்கு நேராக நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா போதும். சென்டர் பாயிண்ட் எது அப்படிங்கிறது நம்ம பார்த்தாச்சு. இப்போ அதை வந்து சென்டராக வச்சு அதை சுற்றி நீங்கள் டாட்டுக்கு வந்து நாச் போட்டுட்டு நீடில் மார்க் போட்டுக்கோங்க. ஷார்ப்பாக வேணும்னா ரொம்ப நெருக்கமாக போடுங்க. டிஸ்டன்ஸில் வேணும் அப்படின்னா ஃப்ளாட்டாக வேணும்னா நீடில் வந்து ஊசி மார்க் வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேக்கு ஃப்ரண்ட்டு நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு வந்து நம்ம பட்டி மட்டும் கட் பண்ணால் போதும். பட்டியும் கவனமாக பார்த்துக்கோங்க. நிறையா பேருக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணும்போது ஈவனாக வரல அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்குது. அதில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா பேக்கு லென்த்து, அதே பேக் இடுப்பு சுற்றளவு, பட்டியுடைய நீளம், நம்ம வெட்டுற பட்டியோட நீளம், இது 3மே வந்து ஒன்றுக்கு ஒன்று கரெக்டாக டிபெண்ட் பண்ணி தான் இருக்கணும். ஒரே அளவாக தான், ஒரு 1/2 இன்ச்சு முன்ன பின்ன வரலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சைடில் ஒரு இது போட்டுட்டு மொத்த பட்டியோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத, லென்த் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க. அந்த சென்டரில் வர்ற அந்த 2.5 இன்ச்சை விட்டுட்டு மெஷர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸஸாக இருக்கிறத நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஏன்னா ஏற்கனவே நான் 1.5 இன்ச்சு வச்சுருந்தேன். இப்போ பேக்கில் பார்க்கும்போது எனக்கு 9.25 வருது. ஒரு 10 வந்தால் கூட ஓகே. இப்போ இதுலேயும் 10 தான் வரணும். நீங்கள் அதை விட அதிகமாக வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மேட்ச் ஆகாது, இழுத்து ஜாயின் பண்ணுற மாதிரி ஆயிரும். இப்போ இதுலேயும் நான் 9.25 தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி பட்டியினுடைய பேக்லேயும் 9.25 வருது, மேலே இருக்க அளவும் 9.25. இந்த 3மே வந்து ஓரளவுக்கு ஈவனாக வரணும். அப்படி வந்தால் தான், ஏன்னா பேக்கில் வந்து ஆல்ரெடி நம்ம 1 இன்ச் எக்ஸஸாக தான் வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது அது டாக் பிடிக்கும்போது அந்த மேலே வர்ற அகலம் நமக்கு கரெக்டாக வரும். இடுப்புக்கிட்ட மட்டும்தான் உங்களுக்கு குறையுமே ஒழிய மேல் பக்கம் வர்ற அகலம் வந்து நமக்கு ஈவனாக வரும். அப்போ வந்து 3மே கிட்டத்தட்ட ஒரே அளவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சைடு ஜாயின் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 3 இன்ச்சு வச்சுருக்கேன், 1.5 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். முன்பக்கம் வந்து இதில் ஓப்பன் வந்து அதிகமாக வச்சுருக்கிறனால முன்னாடி வந்து நான் 4 இன்ச்சு மட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா பட்டி ரொம்ப உயரமாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக 4 இன்ச்சு மட்டும் வச்சுருக்கேன். இதை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த சென்டர்லேருந்து வைக்கும்போது இந்த கிராஸும் வந்து உங்களுக்கு ஈக்குவலாக வரணும். அது ஸ்டிச் பண்ணும்போது அந்த 1/2 இன்ச்சு உங்களுக்கு ஈக்குவல் ஆகிக்கும். அதனால் அதை வந்து நீங்கள் ரொம்ப இது பண்ணி கட் பண்ண வேண்டியதில்லை. சைடு மட்டும் சும்மா லைட்டாக கட் பண்ணுங்கள், ரொம்ப ஒட்டி கட் பண்ண வேண்டாம். இப்போ என்னோடய உயரம் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இடுப்பு சுற்றளவு பார்க்கும்போது உங்களுக்கு இதுலேயும் 1/4 நம்ம பிரித்ததுக்கப்புறம் 1.5 இன்ச்சு நமக்கு சேர்த்து வரணும். அந்த அளவு வந்து கண்டிப்பாக குறைஞ்சிருச்சு அப்படின்னாலும் பட்டியில் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அது குறையாமையும் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. 3 இன்ச்சு வருதுன்னா ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சுக்கு ஒரு நாச் போட்டுக்கோங்க. இதில் 3.5 இன்ச்சுக்கு ஒரு நாச் போட்டுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் தையல் போடணும். கீழே இருக்க லைனில் போடக்கூடாது. கீழே இருக்க தையலில் போட்டிங்க அப்படின்னா பட்டி உயரமாக போகும், பேக் லென்த்து உயரமாக போகும். மேலே பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு அதில் போயிடும். கீழே பார்த்தீங்கன்னா அந்த நாச்சுக்கு நேராக ஸ்டிச் பண்ணும்போது பட்டியினோட உயரம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்டரில் வந்து ஷோல்டர் வந்து எக்ஸஸாக விட்டுருக்கோம். இதை வந்து நீங்கள் மெயின் கிளாத்தில் போட்டு கட் பண்ணிவிட்டு நார்மலாக எப்போவும் எப்படி ஸ்டிச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் ரவுண்டு எவ்வளோ வருது அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் சைடு, அதாவது நாச்சில் பிடிச்சிட்டாவே கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு தடவை மெஷர் பண்ணிவிட்டு கையினுடைய எண்டு எப்படி நம்ம டக் பண்ணுறோமோ அதே மாதிரி ஆர்ம் ஹோலினுடைய இது வந்து எவ்வளோ அப்படிங்கிறது ஒரு 15 இன்ச்சு அல்லது 14.5 இன்ச்சுக்கு
மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் அதிலிருந்து நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எந்த ஒரு இதாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ வியூவர்ஸ்.